ஆசிரியர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி அம்மாவை எப்படி பிடிக்குமா உங்களுக்குலாம்? அம்மாவுடைய சமையல் பிடிக்குமா? நான் சந்தோஷமா இருக்கேன். சரியா? எனக்கு இங்க இருக்கிறதே சந்தோஷம். நான் உங்களுக்கு சமைச்சு போடுறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றேன். தெரியாதவர் நான் தோற்றத்தை பார்த்தது ஏமாந்தது கிடையாது. காது கேளாதவர் நான் ஒட்டு கேட்டது கிடையாது. வாய் பேசாதவர் நான் பொய் பேசியது கிடையாது. குள்ளமானவர் நான் யார் முன்னும் தலை குனிந்தது நின்றது கிடையாது. கை இல்லாதவர் நான் யார் குறையையும் பார்த்து கை கொட்டி சிரித்தது கிடையாது. கால் இல்லாதவர் நான் எவர் முன்னும் கால் மேல் கால் போட்டது கிடையாது. பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதவர் மகிழ்ந்து பாடுவர். எசையா நூலிலிருந்து வா. பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. தேங்க்யூ. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜோரா கை தட்டு பார்ப்போம், நல்ல தட்டு பார்ப்போம். நம்மளோட நமக்கு உதவியா இருந்து நமக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்கணும்னு நம்ம கடவுளை என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரே பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? நமக்கு சிங்காரியம்மா தினந்தோறும் நமக்கு நல்ல ஒரு உணவை தயாரித்து கொடுப்பதனாலதான் நம்ம நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்கோமா? அதனால அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணா மட்டும்தான் நமக்காக அவங்களால நல்ல இன்னும் உணவை சிறப்பான முறையில் அவங்க செய்து தர முடியும். அவங்க உடல்நலத்தோடு இருந்தா மட்டும்தான். புரியுதா? அதனால அவர்களுக்காக இன்று முதல் என்ன செய்வோம், நல்லா அவங்களுக்காக ப்ரே பண்ணி கடவுள்கிட்ட அவங்களுடைய உடல் உள்ள சுகம் நல்லா கிடைக்கும்ட்டு வேண்டிக் கொள்வோம். Happy birthday.